இது சாப்பாட்டுக்கு மட்டும் சரியான சைட் டிஷ் இல்லங்க. அதே சீஸோ, பட்டரோ சேர்த்தா சப்பாத்திக்கும் சரியான ஸ்டஃப். உருளைக்கிழங்க கட் பண்ணி அத அலசிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் எண்ணெயில பொரிச்சு தனியா எடுத்து வச்சுருங்க. மறக்காம உப்பு கொஞ்சம் இதில சேர்த்துருங்க. நல்லா ஒரு ப்ரவுன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நான் ஒண்ணே ஒண்ணு டேஸ்ட் பார்க்க வாயில போட்டேன். கை வேணாம் வேணான்னு சொல்ல, வாய் வேணும் வேணும்னு கேட்க, என்னால இன்னொன்னு வாயில போடாம இருக்கவே முடியல. எண்ணெயில பொரிக்கிற எல்லாமே ருசி தான். அதுலயும் உருளைக்கிழங்கெல்லாம் சான்ஸே இல்ல. இத தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுருங்க. ஒரு பேன்ல எண்ணெய் கூட சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கிடுங்க. இத சாப்பிட்ட எல்லாரும் என் வீட்ல இதுக்கு 10க்கு 9 பாயிண்ட் தந்தாங்க. எனக்கும் 9 தாங்க. டேஸ்ட் அருமையா இருந்துச்சு. இது கூடவே வெங்காயமும் சேர்த்து வதக்கிடுங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் தக்காளிய பேஸ்ட் பண்ணி அதையும் இது கூடவே சேர்த்து வதக்கணும். ½ ஸ்பூன் கரம் மசாலாவும், உப்பும் சேர்த்து அது ட்ரை ஆவறது வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க அந்த உருளைக்கிழங்கையும் இதோடவே சேர்த்துட்டு, குடமிளகாய் என்கிட்ட கிரீனும், ரெட்டும் இருந்துச்சு. அதையும் இதோட கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா மஞ்சள் தூளும், கூடவே தேவையான உப்பும் இது கூடவே நான் சேர்த்துக்கிட்டேன். இதில கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி தூவிக்கோங்க. அத அப்படியே தூவாம நீங்க கொஞ்சம் எம்ப்டி பேன்ல ஃப்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இதில லைட்டா பவுடர் பண்ணி தூவுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். இட்டாலியன் ஹெர்ப்ஸ் ஏதாவது இதில ஆட் பண்ணிக்கோங்க. தைம் இருந்தா ஆட் பண்ணுங்க. என்கிட்ட பேசில் தான் இருந்துச்சு. அதனால அத தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் எண்ணெய் அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டேன். அதனால கவர் பண்ணி கொஞ்ச நேரம் வேக வச்சேன் குடமிளகாவ. நீங்க எண்ணெய் தாராளமா ஊத்துற ஆளா இருந்தீங்கன்னா, நீங்க அப்படியே ஆயில்லயே ஃப்ரை பண்ணீங்கன்னா, இன்னும் டேஸ்ட்டாவே இருக்கும். ஃபைனல் டச்சா கொத்தமல்லியும், கொஞ்சம் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணீங்கன்னா, பொட்டேட்டோ கேப்சிகம் ஃப்ரை ரெடி. நான் ரீசென்ட்டா ஒரு வீடியோல பார்த்தேன். உருளைக்கிழங்க எப்படி சமைச்சா அது சத்து குறையாம நமக்கு கிடைக்கும்னு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உருளைக்கிழங்க தோலோட தான் சமைக்கணும். 2வது ஸ்டெப் என்ன சொன்னாங்கன்னா, உருளைக்கிழங்க ஆவில இட்லி வேக வைக்கிற மாரி வேக வைக்கணும். அப்படி இல்லன்னா, உருளைக்கிழங்க குக்கர்ல முழுகுற அளவு தண்ணி ஊத்தாம, கொஞ்சமா தண்ணி ஊத்தி வேக வைக்கணும். 3வது ஸ்டெப் வேக வச்ச உருளைக்கிழங்க ஃப்ரிட்ஜில 5லிருந்து 6 மணி நேரத்துக்கு வச்சுட்டு, அப்புறம் எடுத்து சமைச்சா அதோட முழு சத்தும் நமக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க. நான் சமைச்ச மாரி சமைக்கணும்னா, எப்பாவது ஒரு வாட்டி ஆசைக்கு சமைச்சுக்கலாம். ஆனா, நமக்கு சத்து வேணும் அப்படின்னு சொன்னா, இந்த மாரி டிப்ஸ ஃபாலோ பண்ணியே செய்ங்க. நான்லாம் ஃப்ரிட்ஜில ஒரு பொருள வச்சு சாப்பிடுறதே ரொம்ப தப்புன்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா, இப்படி வச்சு சாப்பிடும்போது அதுலேருந்து சத்து நெறைய கிடைக்குங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு.